ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சம்பள நாள் வந்த உடனே எவ்வளோ சந்தோஷப்படுறோமோ அதுக்கு அடுத்த நாளே சம்பள பைசா ஃபுல்லாக நம்ம கையில் இருக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சம்பளம் வந்த அன்னைக்கே நிறைய பேர் வீட்டில் அந்த கடனுக்கு கொடுத்தேன் இந்த வட்டிக்கு கொடுத்தேன் அப்படின்னு காலியாயிரும். ஆனால் அந்த சம்பள நாள் சேலரி டே அன்னைக்கு கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய விஷயங்களை பண்ணி பாருங்கள். உங்கள் கையில் பணம் அப்படியே நிற்கும். ஒரு 10 முக்கியமான டிப்ஸு சொல்லித்தரேன், கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், சரியா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தைப்பூச அன்னைக்கு திருச்செந்தூருக்கு போன ஒரு வீடியோ தான். அதனால் வீடியோ எப்படி வேணாலும் இருக்கட்டும், நம்ம நம்மளோட கண்டென்ட், நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் மட்டும் போட்டுட்டு பார்க்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சம்பளம் வந்த உடனே ஷாப்பிங் போகலாமா, சாப்பாடு ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறத முதல்ல விட்டுருங்க. நிறைய பேர் அப்படி தான், நாளைக்கு சம்பளம் வருதுன்னா ஒரு வாரத்துக்கு முன்னருந்தே 10ஆம் தேதி எப்படா ஆகும், சம்பளம் எப்போ போடும், நம்ம எப்போ தேட்டருக்கு போகலாம், எப்போ பானிபூரி வாங்கி திங்கலாம், எப்போ பெரிய பேக்கரிக்கு போகலாம் அப்படின்னு அவங்களோட கற்பனையிலேயே முதப்பாங்க. நம்மளை சுற்றி இவ்வளோ கடன் வீட்டில் இருக்குது, அந்த கடன்காரவங்களுக்கு எப்படி பதில் சொல்லணும், அந்த கடனை எப்படி அடைக்கணும், இப்போ தங்க விலை வேறு ஏறிக்கிட்டே போகுது, இந்த ரேட்டில் நம்ம கொஞ்சமாவது தங்கம் எப்படி சேமித்து வைக்கணும், அந்த மாதிரியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு முக்கியம் எந்த நேரமும் சோறு சோறு சோறு, ஷாப்பிங் ஷாப்பிங் ஷாப்பிங். சோறு முக்கியம்தான், ஷாப்பிங்கும் முக்கியம்தான். ஆனால் அதே வாழ்க்கை நினச்சி வாழக்கூடாது. ஒரு 2 மாதத்தில் ஒரு நாள் ஒரு பெரிய ஷாப்பிங் போகலாம், தேட்டருக்கு போகலாம். அதுக்காக நான் வாரம் தேட்டருக்கு போகவேன், மாதம் பெரிய பெரிய மாலில் போய் துணி எடுப்பேன் அப்படின்னா அதுக்கு நம்மளோட பட்ஜெட்டெல்லாம் தாங்காது. முதல்ல உழைக்கக்கூடிய அந்த மனுஷனோட வலியும் வேதனையும் புரிஞ்சுக்கிட்டு, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். நம்ம புருஷன் நமக்காக தான் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அப்படிங்கிறத மண்டையில் ஏற்றிக்கிட்டாலே போதும். தேவையில்லாத செலவு பண்ணுறதுலேருந்து நம்மளே வெளியே வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு சம்பள பைசாவை பார்த்த உடனே அன்னைக்கு யாருக்கெல்லாம் வட்டி கொடுக்கலாம், இந்த பைசாவை இப்படியே எடுத்துக்கொண்டு என்ன தேவையில்லாத பொருள் வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு சம்பள பைசாவை கையில் வாங்கிட்டு, இது நம்மளோட எதிர்காலத்துக்கான ஒரு சேமிப்பு, எதிர்காலத்துக்கான ஒரு காசு அப்படின்னு நம்ம யோசிச்சிட்டோன்னு வைங்களாம், கண்டிப்பாக அந்த பைசா கடுகு போல் கரைஞ்சி போனாலும் நம்ம காரியமாக தான் கரைச்சிக்கிட்டே இருப்போம். புரியுதா? நம்மளோட எதிர்காலத்துக்கு, ஏன்னா நம்ம இப்போ இருக்க ஸ்டேஜில் 50 வயசு தாண்டினோடனே நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்ப்பாங்களா அப்படின்னு தெரியாது. அதனால் இளமையில் இருக்கும்போதே நம்ம புருஷன் உழைச்சிட்டு வரதை சிக்கனமாக செலவு பண்ணி நமக்குன்னு ஒரு பைசாவை வயசான காலத்தில் நமக்கு நம்ம புருஷனுக்கும் உதவும் அப்படின்னு ஒரு பேங்க்லேயோ இல்லை வேறு எதுலையாவது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சம்பள பைசா போட்ட உடனே இந்த நாள் எனக்கு செலவான நாள் அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. சம்பள நாளை பார்த்தோன்னே, சம்பளத்தை பார்த்தோன்னே எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க, இந்த நாள் என்னோட முதலீட்டுக்கான நாள், என்னோட சேமிப்புக்கான நாள் அப்படிங்கிற வார்த்தையை தயவு செஞ்சு மனசில் வச்சுக்கோங்க. நம்ம பாசிட்டிவாக யோசிக்க நம்மளை சுற்றி கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் வைப் எப்போவுமே இருக்கும். இனிமேல் நம்மளோட சம்பள நாள் என்ன நாள், சேமிப்புக்கான ஒரு முதலீட்டு நாள், ஓகேவா? அதுக்கப்புறம் 4வது பார்த்திங்கன்னா, மீஷோ, அமேசானில் 2000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஒரு துணியை ஆர்டர் போடுறதா இருந்தால் ஒரு 10 செகண்ட் யோசிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த துணியை அப்படியே ஆட் டு கார்ட்டில் போட்டு வைங்க. 24 மணி நேரம் கழித்து நம்மளோட மனநிலை மாறும். கண்டிப்பாக மனநிலை மாறாதவன் கண்டிப்பாக மனுஷனே கிடையாது. ஒரு நாள் 24 மணி நேரத்தில் நம்ம மனசு மாறும். இந்நேரத்துக்கு இருந்த மனசு இன்றைக்கி இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காதுங்க. அப்போ நம்ம நினைப்போம், நல்ல வேளை நம்ம அவசரப்பட்டு இந்த 2000 ரூபாய்க்கு துணியை எடுக்கலை, சரி பார்த்துக்கலாம், கடையில் போய் நம்ம ஒரு 1000 ரூபாய்க்கு நம்ம குறைஞ்ச துணியாக எடுத்தாலும் பெஸ்ட்டாக எடுக்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக நமக்கே தோணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆன்லைனில் கண்ணில் பார்த்த உடனே எதையுமே ஆர்டர் போடாதீங்க. கொஞ்சம் அதுக்கும் டைம் கொடுத்து, அந்த பொருள் எங்கேயும் போகாது, அதே ஆன்லைனில் இப்போ இல்லை 10 வருஷம் கழிச்சுனாலும் இருக்குங்க. நம்ம மனசு தான் ஒரு 10 நிமிஷம் நம்மக்கிட்ட இருக்குதான்னு தெரியாது, கண்டிப்பாக இருக்க வைக்கணும். நம்ம மனசு நம்ம சொல்கிறதே கேட்கல அப்படின்னா வேறு யார் சொல்கிறத கேட்கும்? 5வது டிப்ஸு பார்த்திங்க அப்படின்னா, வாரத்தில் 2 நாளாவது யூபிஐ, அதுக்கப்புறம் ஜிபே, ஃபோன்பே இதெல்லாம் யூஸ் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில பேர்லாம் சம்பளம் போட்ட அன்னையிலேருந்து கடைக்கு போவாங்க, பெரிய பெரிய ஹோட்டலில் போய் புரோட்டா வாங்கினேன், ஃப்ரைட் ரைஸ் வாங்கினேன், எதுக்கு எடுக்கட்டு இப்போ ஜிபேயே தட்டி விடுறாங்க. அது நீங்கள் தினமும் பண்ணால் கூட ஒரு வாரத்தில் 2 நாள் வச்சு மாதத்தில் ஒரு 8 நாள் உங்களோட ஃபோன்பே ஜிபேலாம் யூஸ் பண்ணாமல் கையிலேருந்து காசு கொடுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு
20லேருந்து 30% வரைக்கும் காசு வந்து நிறைய மிச்சம் பிடிக்கலாம். இது வந்து உண்மைங்க. ஏன்னா நம்ம ஃபோன்லேருந்து போகும்போது நமக்கு வழி தெரியாது. சரி ஏதோ 1000 ரூபாய் தானே போகுது அப்படின்னு. ஆனால் கையில் இருந்து அந்த காசு 1000 ரூபாயை தூக்கி கொடுக்கும்போது 1000 ரூபாய் கொடுக்கணுமா இந்த பொருளுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கினா என்ன அப்படின்னு யோசிப்போம். அதுதான் நம்மளோட கையிலேருந்து போகிற காசுக்கும் ஃபோன்லேருந்து போகிற காசுக்கும் உள்ள வித்தியாசம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க மளிகை ஜாமான் காய்கறி வாங்க போகும்போது கையில் காசு எடுத்துகிட்டு போங்க. அங்கே காய்கறி கடைக்கெல்லாம் நீங்கள் வந்து கையில் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. ஃபோன் கொண்டு போங்க. ஆனால் அங்கே போய் ஃபோன்பே ஜிபேலாம் பண்ண வேண்டாம். நம்ம கையில் இருந்து பார்த்து பொருளெல்லாம் நல்லா பார்த்து எடுத்து ஒரு 200 ரூபாய்க்கு உள்ள காய்கறியை வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ரொம்ப சிக்கனமான ஒரு பெண்மணி தான். இதெல்லாம் நான் எதுக்காக உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, சேமிக்கணும் அப்படின்னாலே எரிச்சலாக தாங்க இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. இந்த அக்கா என்னடா தினமும் சேமின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஏன்னா நான் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, எவ்வளோ பேர் வந்து கடனில் நிறைய பேர் சூசைட்லாம் அட்டன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வட்டி அப்படி நமக்கு வந்து நிறைய லோன் இருக்குது, நிறைய பேருக்கு வட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டில் பிள்ளைங்கள ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேக்காங்க. 3 வேளையும் சாப்பிட மாட்டேக்காங்க. சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வீட்டில் அரிசி இருந்தால் தானே. அப்படி நிறைய வீடுகளை நானும் பார்த்துட்டு தான் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படி இருக்கிறேன். என்னோடய வீடியோ பார்க்கக்கூடிய எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக கடன் இருக்க தான் செய்யும். அதை பற்றி கவலைப்படாதீங்க. நம்ம வந்து சிக்கனமாக யோசித்து நம்ம வந்து செலவு பண்ணோம் அப்படின்னா கடனை ஈஸியாக அடைக்கலாம். அடுத்து 7வது டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வருமானம் இருக்கலாம், அதில் ஃபஸ்ட்டு ஒரு 10% எடுத்து நம்மளோட சேமிப்புக்குன்னு வைக்கணும். அதுக்கு பிறகு என்னென்ன செலவுலாம் இருக்குது, இப்போ அடுத்த மாதம் இபி பில் கட்டணும், சிலிண்டருக்கு ஒரு 1000 ரூபா எடுத்து வைக்கணும் அப்படின்னா அந்தந்த செலவுகளுக்குள்ளதை அந்தந்த ஒரு குட்டியாக ஒரு டைரி வாங்கி அதுக்குள்ளே ஒரு பயம் வச்சுக்கோங்க. தனியாக நம்ம வழக்கம் போல் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்ஸில் வச்சோம் அப்படின்னா எதுக்கு நம்ம வந்து செலவுக்கு வச்ச பைசாவை எடுத்து ஏதோ தேவையில்லாத செலவு பண்ணிகிட்ருப்போம். அதனால் முதல்ல எப்போவுமே சம்பள பைசா வந்தோடனே நிறைய சேமிக்கான ஒரு 10% எடுத்து நீங்கள் வந்து ஒரு 25,000 வருதுன்னா ஒரு 5,000 ரூபாய் எடுத்து சேமிச்சு வைங்க. மீதி 20,000 ரூபாவை கடன் கொடுங்க, வாடகை கட்டுங்க, வட்டி லோன் என்ன கட்டணுமோ கட்டிக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் 8வது டிப்ஸு பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து எல்லாருமே பண்ணணும். அவசர தேவைக்கு எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்னு ஒரு 10% எடுத்து வச்சுருங்க. இல்லை உங்களால் மாதம் எடுத்து வைக்க முடியலைன்னா மொத்தமாக ஒரு 30,000 ரூபா 40,000 ரூபா எப்போவுமே நம்ம பீரோவில் இருக்கிற மாதிரியே பாருங்கள். நல்லதும் வரும் கெட்டதும் வரும். 2 விஷயம் வந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரவங்களோ சொந்தக்காரவங்களோ நம்மளுக்கு ஒத்த பைசா தந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம கையில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அவசர தேவைக்கு நம்ம எடுத்துக்க முடியும். தன் கையே தனக்கு உதவி. அதனால் கண்டிப்பாக நம்மளோட வருமானத்திலேருந்து ஒரு இல்லை 30,000 40,000 அதிகம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு 10,000 ரூபாய் எடுத்து அவசர பணம்னு பீரோவில் எப்போவுமே வைங்க. அந்த அவசர பணத்தை எடுத்து நம்ம வந்து தேட்டருக்கு போனேன், பார்க்குக்கு போனேன், பீச்சுக்கு போனேன்னு கண்டிப்பாக செலவு பண்ணாதீங்க. 9வது டிப்ஸு பார்த்திங்கன்னா, ஆஃபரில் கம்மி விலையில் வந்து பொருள் போடுவாங்க. இப்போ எங்கள் ஊர்லெலாம் போட்டிருந்தாங்க 150 ரூபாய்க்கு வீட்டு உபயோக பொருள் எது எடுத்தாலும் 150 ரூபா தான் அப்படின்னு. நான் போய் ஒரு பக்கெட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான 1-2 திங்ஸ் தான் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நமக்கு வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்துன்னா மட்டும் நம்ம அந்த கடைக்கு போகணும். சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகக்கூடாது. இல்லை நம்ம கையில் பைசாவே இல்லை, பக்கத்து வீட்டுக்காரவங்ககிட்ட ஒரு 2,000 ரூபா வாங்கிட்டு போய் நம்ம இந்த மாதிரி ஆஃபர் போட்டிருக்க கடைக்கு போனோம் அப்படின்னா அது தேவையில்லாத ஒன்று தான். ஏன்னா வந்து கடன் வாங்கி ஒரு பொருள் நமக்கு வாங்கணுமா, அப்படி வாங்குகிற அளவுக்கு அது முக்கியமான ஒரு தேவை உள்ள பொருளா அப்படின்னு ஒரு கணம் யோசிச்சுக்கோங்க. இப்போ உங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு போடுறதுக்கு ட்ரெஸ்ஸே இல்லை, ஆடி ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து ஒரு 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் சேர்த்து வச்சுட்டு போய் ஆடி ஆஃபரில் 1க்கு 4 துணி நம்ம வந்து தள்ளுபடியில் வாங்கிட்டோம் அப்படின்னா அது சூப்பர். அப்போ வந்து நம்ம ரொம்ப சூப்பராக செயல்படுறோம் அப்படின்னு அர்த்தம். இல்லை இந்த மாதிரி ஒரு 150 ரூபா எந்த பொருள் எடுத்தாலும் 100 ரூபான்னு போடுற கடையில் உங்கள் கையில் ரூபாய் இருந்தால் மட்டும் போய் வாங்க. கடன் வாங்கிட்டு போய் ஒரு ஆடம்பர செலவு பண்ணாதீங்க. 10வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, சீட்டு கட்டுங்க, ஆர்டி கட்டுங்க, போஸ்ட் ஆஃபீஸில் ஏதாவது கட்டுங்க. நம்ம பேங்க்கில் நிறைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது, அதில் வந்து நிறைய சேவிங்ஸ் ஐடியா இருக்குது. அங்கே போய் கேட்டுட்டு ஏதாச்சும் ஒரு இதில் பண்ணுங்கள். கோல்டு சீட்டு கட்டுங்க. எல்லாமே கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட எதிர்காலத்துக்கு நம்ம வந்து நல்லா இருப்போம். முதல்ல கெட்டும்போது கஷ்டப்படுவாங்க, பணம் வீட்டில் இல்லாத மாதிரியே இருக்கும், வரக்கூடிய பைசா எல்லாம் சீட்டுக்கு லோனுக்கு அதுக்கு இதுக்கு போன மாதிரி. ஆனால் செலவு ஒரு
சைடு நடந்துட்டு இருக்கும்போது சேவிங்ஸ் ஒரு சைடு ஏறிக்கிட்டே இருக்கும் பார்த்திங்களா. அது வந்து ஒரு 40 வயசுக்கு மேலே நம்ம கொஞ்சம் அப்படியே நிம்மதியாக ஒரு பெருமூச்சு விடலாம். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து நான் ஐடியா சொல்லிகிட்ருக்கேன். சில்லற காசு உங்கள் கையில் ஒரு 10 ரூபா காயின் இருந்தால் கூட அதை எடுத்து ஒரு உண்டியலில் போட்டு சேவ் பண்ணுங்கள். அந்த சின்ன காசு தான் கண்டிப்பாக 10 நாள் கழித்து பார்க்கும்போது 100 ரூபாயாக மாறி இருக்கும். சிறுதுளியே பெருவெள்ளம். எல்லாருமே சேமிங்க, நலமோட வாழுங்க. எல்லாருமே யார் வீட்டிலலாம் கடன் இல்லையோ மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து என்னோட பெரிய வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறேன். நாளைக்கு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.